நம்மக்கிட்ட ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. நோய் உண்டாக்கும் பாக்டீரியாக்கள், கெட்ட கிருமிகள். இப்பெல்லாம் நம்ம கொடுக்குற மருந்துக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் மசிய மாட்டேங்குது. அதனால சயின்டிஸ்ட்டுங்க ஒரு ஏஐ டாக்டரை கூப்பிட்டு இந்த பாக்டீரியாவை கொல்ல ஒரு புது ரொம்ப பவரான வைரஸை பேஜை டிசைன் பண்ண. அந்த ஏஐ டாக்டர் புதுசாக டிசைன் பண்ணி கொடுத்த வைரஸ் நிஜமாவே வேலை செய்யுதா? அதுதான் இந்த பேப்பரோட கதை. நம்ம ஏஐ டாக்டருக்கு EVO1 EVO2 முதல்ல ஒரு புத்தகம் கொடுத்தாங்க. அது என்ன புத்தகம்? ஆயிரக்கணக்கான நல்ல வைரஸ்களோட ஃபேஜஸ் டிஎன்ஏ சீக்வென்ஸ். டிஎன்ஏன்னா என்ன? அதுதான் வைரஸோட உடல் அமைப்பு வரைபடம், ப்ளூ பிரிண்ட். அதில் ATCGன்னு 4 எழுத்து இருக்கும். அந்த ஏஐ டாக்டர் இந்த ATCG எழுத்துக்களை ஒரு மொழி லாங்குவேஜ் மாதிரி படித்து ஒரு பாக்டீரியாவை கொல்லணும்னா அந்த வைரஸோட டிஎன்ஏ வரைபடம் எப்படி இருக்கணும் ஏன்னு கற்றுக்குது. இப்போ சயின்டிஸ்ட் ஏஐ கிட்ட ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க. 5 இங்கிஸ் ஜோன் 74- ஒரு பழைய நல்ல வைரஸ் இருக்குல்ல, அதோட குணங்கள் மாதிரி இருக்கணும். ஆனால் இன்னும் பவரான ஒரு புது வைரஸை இயற்கையில் இல்லாத மாதிரி டிசைன் பண்ண. சும்மா எதையாவது டிசைன் பண்ணக்கூடாது. இந்த வைரஸ் கோலி சென்குசைன்னு ஒரு பாக்டீரியாவை மட்டும்தான் கொள்ளணும். ஃபைன் ஹோஸ்ட் ட்ரோபிசம், இதில் இருக்கிற ஜீன்ஸ் எல்லாம் கரெக்டான இடத்துல இருக்கணும். ஃபைன் ஹாஃப் ஜெனட்டிக் ஆர்கிடெக்சர்னு ரூல்ஸ் போட்டாங்க. இந்த ரூல்ஸ்குள்ளே இருந்து ஏஐ டாக்டர் ATCG எழுத்துக்களை மாற்றி போட்டு 300 புது டிஎன்ஏ சீக்வென்ஸ்களை உருவாக்கி கொடுத்தது. ஏஐ டிசைன் பண்ணி கொடுத்த 300 டிஎன்ஏ வரைபடங்களை சயின்டிஸ்ட்டுங்க லேபில் எடுத்து நிஜமான 16 புது வைரஸாக ஃபேஜஸ் உருவாக்கினாங்க. அந்த 16 புது வைரஸ்களும் அதுங்க டார்கெட் பண்ண பாக்டீரியாவை கோலி நிஜமாவே கொல்ல ஆரம்பிச்சது. அதில் சில புது வைரஸ் நம்ம பழைய வைரஸை 5X174 விட வேகமாக பாக்டீரியாவை கொன்னுச்சு. ஆன்டிபயோட்டிக்ஸ்க்கு மசியாத சில ரொம்ப பிடிவாதமான பாக்டீரியாக்கள் இருந்தது. ஆனால் இந்த ஏஐயால் உருவாக்கப்பட்ட வைரஸ்களின் கலவையை காக்டெயில் கொடுத்தப்போ அந்த பிடிவாதமான பாக்டீரியாக்களும் செத்துப்போச்சு. முதல் தடவையாக ஏஐ வச்சு நிஜமாவே வேலை செய்கிற ஒரு முழு உயிரினத்தோட ஒரு வைரஸோட டிஎன்ஏவை டிசைன் பண்ணி அதை லேபில் உருவாக்கி அது வேலை செய்யுதுன்னு நிரூபிச்சிருக்காங்க. இதோட அர்த்தம் என்னன்னா, இனிமே நம்ம ஏஐ பயன்படுத்தி நமக்கு தேவையான சூப்பர் பவர்ஸ் கொண்ட மருந்துகளையும் உயிரினங்களையும் டிசைன் பண்ண முடியும். இந்த ரீசர்ச் பேப்பர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு காமெண்ட்டில் சொல்லுங்கள்.